அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபுவானந்த் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, வீட்டின் பொக்கிஷம். வீட்டில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வீட்டில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் வேறு என்னங்க? வீட்டில் உள்ள பெரியவர்கள் தான். அந்த பெரியவர்களை பொக்கிஷமாக பார்த்தாலே போதும். அதாவது இப்போ அதுக்கு அந்த பொக்கிஷத்தை பற்றி பேசாத முன்னாடி கூட்டு குடும்பத்தை பற்றி பேசலாம். இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டு குடும்பம் என்ன, தனி குடும்பம்னா என்ன, அர்த்தம் தெரியாமலே சில பேர் சொல்லி கேள்விப்படுறேன். கூட்டு குடும்பம்னா அதாவது 1990க்கு முன்னாடி இல்லை 2000 வரை இப்போ இருக்க ஒரு சில இடத்துல ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 5 அண்ணன் தம்பி இல்லை ஒரு 3 அண்ணன் தம்பிங்களும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அந்த 3 குடும்பமும் ஒரே வீட்டில் இருக்கும். அவங்க பெற்றவங்க பேரண்ட்ஸ் தான் அந்த குடும்ப தலைவனாக எல்லாத்தையும் இவங்க சம்பாதிக்கிறதுலாம் அவங்க பெரியவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்தையும் நடத்துவாங்க. அதுதான் கூட்டு குடும்பம். தனி குடும்பம்னா அதுலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டு வந்துடுறாரு, பிரிஞ்சு போயிட்டு தனியாக இருக்கிறாருன்னா தனி குடும்பம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்காப்புல அவர் அவங்க அம்மா அப்பா தனியாக விட்டுட்டு இவர் தனியாக வந்துடுறாரு. அது தனி குடும்பம்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து இருந்தால் கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அவங்களுக்கு தனி கொடுத்தணும் கூட்டு கொடுத்தணும் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆப்ஷனே இல்லை. ஒரே குடும்பம் தான். அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒரே குடும்பம் தான். அப்புறம் குழந்தைங்களை நம்ம வீட்டில் குழந்தைங்க இப்போ என்னோட தாய்மொழி தமிழ் இல்லைங்களா? அதுமாரி ஒருத்தருக்கு ஒரு தாய்மொழி இருக்கலாம். அந்த வீட்டில் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு யாரும் அந்த தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. அந்த குழந்தைகள் அதாவது ஒன்று சொல்லுவாங்க, குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசல, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்கன்னு. அது உண்மை. வார்த்தைகள் மட்டும் இல்லை, நம்ம செயலும் அப்படிதான். அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் அவங்க குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் பெற்றவங்களை எப்படி கவனிச்சிக்கிறீங்களோ, எப்படி பாதுகாத்து அரவணைக்கிறீங்களோ அதே தான் அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. அதாவது பச்சை மட்டையை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பச்சை மட்டையை பார்த்து பழுத்த மட்டையை பார்த்து பச்சை மட்டை சிரிச்சதா. ஏன்னா அந்த மட்டையும் ஒரு நாள் பழுக்க தான் போகுது. நம்மளும் ஒரு நாள் முதியோராக தான் ஆக போகிறோம். நம்மளுக்கும் ரிட்டைர்மெண்ட் வரப்போகுது. அது காலத்தின் சைக்கிள். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்தது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் நாளைக்கு நம்ம வேற ஒருத்தர்கிட்ட போயிடும். அதுதான் முக்கியம். இப்போ அதாவது முதியோர் இல்லம் இருக்கு இல்லைங்களா? அது முதியோர் இல்லம் வரத்துக்கு காரணம் கவர்மெண்ட்டும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 1990களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னு ப்ரமோஷன் பண்ணாங்க. அதாவது ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா, ஏன்னா அதாவது பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிட்டே போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுறாங்க. நீங்கள் இருவருன்னா உங்களுக்கு இருவர் 2 குழந்தைங்க மட்டும் பெற்றுக்குவாங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன ப்ரமோட் பண்ணுறாங்க, நீங்கள் இருவர் உங்களுக்கு மட்டும் ஒருவர்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் யாருமே இந்த பெற்றவங்களை இதானவங்களை பற்றி ப்ரமோட் பண்ணலை. அது ஒரு காரணம் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும், நாம் இருவர் 2 பேர் கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க இருவர் இல்லைங்களா? அவங்கள நம்பி நாம் இருவர் நமக்கு 4 வரணும் இல்லைங்களா? ஏன்னா என்னோட அதாவது இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு வரேன்னா என்னோட பெற்றவங்க இருக்காங்க, என்னோட மனைவியை பெற்றவங்க இருக்காங்க. அந்த 4 பேரும் யார் கவனிக்கிறது? நாம தானே கவனிக்கணும். அதனால இதை இன்னையிலேருந்து நம்ம கொஞ்சம் பரப்புவோம். நாம் இருவர் நமக்கு 4 என்ற ஒரு கருத்தை முன்வைப்போம். பெரியவங்களை காப்போம். அப்புறம் ஒன்று நான் சொல்லுவேன், அதாவது வீட்டில் இப்போ சில பேருக்கு தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருப்பாங்க. அந்தமாரி தாத்தா பாட்டிலாம் இருந்தால் என்ன ஆகுனா, அதாவது நம்மளோட எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வம்ன்றதை நம்ம குலத்தை காத்த தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஷார்ட்டாக குலதெய்வம்னு சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டிலாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு குலதெய்வமே உங்கள் வீட்டில் உயிரோடு இருக்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அவங்கள அன்பால் அபிஷேகம் பண்ணுங்க. அதோட ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்காததை உங்களுக்கு முன்னாடியே, அதாவது டெக்னாலஜியை தவிர உங்கள் பெரியவர்கள் இருக்கான வீட்டில் உள்ள பெரியவர்களோ, உங்கள் தாத்தாவோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் தாத்தாவோ பாட்டியோ நீங்கள் பார்க்காததை உங்களுக்கு முன்னாடியே பார்த்தாங்க, டெக்னாலஜியை தவிர. டெக்னாலஜியால் என்ன கொண்டு வர முடியும்? கெமிக்கலையும் கண்டென்ட்டையும் உங்களுக்கு கொண்டு கொடுக்க முடியும் ஷார்ட்டாக. அதால் அன்பை கொடுக்க முடியாது. அன்பை நாம தான் பகிர்ந்துக்கணும், அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? இன்னையிலேருந்து இந்த ஒரு கருத்தை பகிர்வோம். புதுசாக கல்யாணம் ஆகிறவங்கள்ட்டையும் சரி, ஆனவங்கள்ட்டையும் சரி, நாம் இருவர் நமக்காக 4 பொண்ணை கொடுத்த பெற்றவங்களும் சரி, பையனை கொடுத்த பெற்றவங்களும் சரி. அதுமாரி ஆணுக்காக ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதாவது என்னோட மாமனார் மாமியார், அதாவது அப்பா அம்மா கொடுக்குற ஈக்குவல் மரியாதை ரைட்ஸு அவங்களுக்கும் கொடுங்க.
ஏன்னா ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்துல கொஞ்சம் நொடிஞ்சிட்டாங்க, இல்ல யாரோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு முடியாம இருக்காங்க. பாத்தீங்கன்னா பெண் வீட்டார் தான் அதிகமா வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த குடும்பத்தை ஒரு மோரல் சப்போர்ட்டா நின்று அவங்கள பாதுகாத்து அரவணைச்சு போறது எல்லாமே வந்து பெண் வீட்டார் தான். அதுதான் சர்வே சொல்லுது, அதுதான் உண்மை. அதனால அவங்கள வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண வேண்டாம். அப்பா அம்மா எப்படி பார்க்குறோமோ அதே மாரி மாமனார் மாமியாரையும் பார்ப்போம். சரிங்களா? நல்லதே நடக்கும். இதோட ஒரு முக்கியம் என்னன்னா, நான் பேசுற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பிரைவேட்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அடுத்தடுத்து கருத்து இதை பற்றிலாம் பேசுங்க சார் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி, வணக்கம்.